மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் நம்பர் சாப்டர்ல வரக்கூடிய இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பேஸ்டு சம்ல நெறைய மார்க் லூஸ் பண்றாங்க. இதுக்கு காரணம் கால்குலேஷன் கிடையாது. எந்த சம்முக்கு ஹெச்சிஎஃப் எடுக்கணும், எந்த சம்முக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாதனால தான் ஒரு 10 சம்ஸ் உங்களுக்காக நான் எடுத்திருக்கேன். அத நான் உங்களுக்கு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கவனிங்க. Find the greatest number that will divide 43, 91 and 183 so as to leave the same remainder in each case. நல்லா கவனிங்க. இங்கே கிரேட்டஸ்ட்னு கொடுத்துருக்கறனால ஹெச்சிஎஃப் வரும். ஸ்மாலஸ்ட்னு கொடுத்துருந்தா எல்சிஎம் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சம்மில் கொடுத்துருக்கிற சில கீவேர்டு வச்சு எப்படி மூவ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இங்கே கவனிங்க. வில் டிவைட், இந்த வில் டிவைட் அப்படின்னு வேர்டு கொடுத்துருக்காங்க. கவனிங்க. இதே தான் இந்த சம்மில் வரும். விச் டிவைட், நல்லா கவனிங்க. விச் டிவைட், தேர்ட் சம்மில் விச் டிவைட்ஸ். நல்லா கவனிங்க. இந்த விச் டிவைட்ஸ், வில் டிவைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்லாம் டிவிடெண்டை நோட் பண்ணுதா இல்லை டிவைஸரை நோட் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கணும். ஸோ வில் டிவைட் 43, 91, 183, which divides 438, 606, which divides 320 and 457. இது எல்லாமே எதை நோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட். இதெல்லாம் வந்து டிவிடெண்ட். டிவிடெண்ட்ஸை கொடுத்துட்றாங்க. எல்லா சம்மிலையுமே என்ன கொடுத்துட்றாங்கன்னா டிவிடெண்டை கொடுத்துட்றாங்க. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னா டிவைசர்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் அதே தான், டிவைசர்ஸ். ஸோ இதுலேயும் டிவிடெண்ட் கொடுத்துட்றாங்க, டிவைசர் கேட்குறாங்க. ஓகே, நல்லா கவனிங்க. இதில் இருக்கிற ஒரே பேட்டர்ன் என்னென்னா டிவைடெண்ட் கொடுத்துட்டு டிவைசர் கேட்குறாங்க. இந்த 3 சம்லேயும் 1. ரெண்டாவது, எல்லா சம்மிலையுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர். செகண்ட்லேயும் அதே தான் இருக்குது, கிரேட்டஸ்ட் நம்பர். தேர்ட் சம்லேயும் கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் இந்த கொஸ்டின்ஸ் வந்தால் நீங்கள் ஹெச்சிஎஃப் எடுக்கணுமா எல்சிஎம் எடுக்கணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எதுவும் வேணாம். ஒரே ஒரு மெத்தடு தான் ஹெச்சிஎஃப். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஹெச்சிஎஃப். ஸோ நல்லா கவனிங்க. நான் இந்த கீவேர்ட்ஸ் நான் இங்கே எழுதியிருக்கேன். இஃப் த அன்னோன் நம்பர் இஸ் எ டிவைசர், அதாவது டிவைசர் தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ண போகிறீங்க. வி ஆர் ஆஸ்க்டு ஃபார் கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் சச் நம்பர் யூஸ் ஹெச்சிஎஃப். சரிங்களா? இப்போது டிவிடெண்டை கொடுத்துட்டு டிவைசர் கேட்டாங்கன்னா ஹெச்சிஎஃப் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதில் சில சம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சம்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணும். சில சமயம் அடிஷன் பண்ணுற மாதிரி வரும். ஃபார் ஃபஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா சேம் ரிமைண்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கவனிங்க. இப்போது 91லேருந்து 43 சப்ராக்ட் பண்ணணும். 183லேருந்து 91 சப்ராக்ட் பண்ணணும். தென் 183லேருந்து 43 சப்ராக்ட் பண்ணணும். மீதி வரக்கூடிய நம்பர்ஸை வச்சு நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 438 அண்ட் 606 செகண்ட் சம்மில் 438 அதிலேருந்து 6 சப்ராக்ட் பண்ணணும். 606லேருந்து 6 சப்ராக்ட் பண்ண மீதி வரக்கூடிய நம்பரை வச்சு ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணும். சேம் 320 அண்டு 457லேருந்து நீங்கள் 5 அண்டு 7 தனித்தனியாக சப்ராக்ட் பண்ணி ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் பண்ணணும். இதுதான் இந்த சம்மோட க்ளூ அண்டு கீவேர்ட்ஸ். ஸோ நீங்கள் கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ண வேணாம். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். டிவிடெண்ட்ஸ் அண்ட் டிவைசர் இதை மட்டும் நோட் பண்ணுங்கள். வில் டிவைட் அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து எல்லாமே டிவிடெண்ட்ஸ் தான் நோட் பண்ணுது. ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்த மாடல். ஓகே, இங்கே நான் உங்களுக்கு 4, 5, 6, 7 அண்ட் 8 ஸோ உங்களுக்கு ஒரு 5 சம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 சம்ஸில் 5th சம்மை மட்டும் கவனிங்க. எல்லா சம்மிலையுமே ஒரு சில கீவேர்ட்ஸ் கண்டினியூவாக கொடுத்துருப்பாங்க. டிவைடட் பை, நல்லா பாருங்கள், டிவைடட் பை. இங்கேயும் அதே தான், டிவைடட் பை.
இந்த சம்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. டிவிசிபிள் பை. ஓகேங்களா? இங்கேயும் 8th சம்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க. டிவிசிபிள் பை. ஸோ இந்த டிவிசிபிள் டிவைடட் பை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன அர்த்தம்? டிவைடண்டா டிவைசரா? கண்டிப்பாக அது வந்து டிவைசர்ஸ். அது வந்து டிவைசர்ஸ். ஓகேங்களா? இப்போது டிவைசரை கொடுத்துட்டு டிவிடெண்டை கேட்குறாங்க அப்படின்னா நாம் என்ன எடுக்கணும்னா எல்சிஎம் எடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்சிஎம் எடுக்கணும். தென் அதை தாண்டி இதில் இருக்கிற எல்லா சம்லேயும் வரக்கூடிய அந்த சேம் வேர்டு பாருங்கள், லீஸ்ட் நம்பர். லீஸ்ட் நம்பர் இங்கேயும் அதே தான், லீஸ்ட் நம்பர். 7th லீஸ்ட் நம்பர். தென் 8th லீஸ்ட் நம்பர். சரிங்களா? இப்போது டிவிடெண்டை கேட்குறாங்க, டிவைசரை கொடுத்துட்டாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட்டு லீஸ்ட்டு அந்த மாதிரி வேர்டு கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த சேம் ரிமைண்டர், தென் லீவ்ஸ் ரிமைண்டர், அந்த செப்பரேட் ரிமைண்டர்ஸு, தென் இன்க்ரீஸ்டு, தென் ஆடட் டு 240 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்சிஎம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக 2 சம் பார்க்கலாம். இதில் கவனிங்க, இப்போ கிரேட்டஸ்ட்னு கொடுத்துருக்காங்க இந்த 9th சம்மில். 10th சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ஹச்சிசிஎஃப் அப்ளை பண்ணிடக்கூடாது. சரிங்களா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, டிவிசிபிள். இங்கே பாருங்கள், டிவிசிபிள் 5. நெக்ஸ்ட் இங்கேயும் அதான் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை. ஸோ டிவைடட் பை அண்ட் டிவிசிபிள் பை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக என்னதுன்னா டிவைசர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா டிவிடெண்ட் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 10 சம்மில் நான் சொல்லியிருக்கிற இந்த கீவேர்ட்ஸ் அண்ட் க்ளூ வச்சு நீங்கள் இந்த ரியல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வேர்டு ப்ராப்ளம் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மார்க்கும் மிஸ் ஆகாது, கால்குலேஷன் மிஸ் ஆகாது, கரெக்டாக மார்க் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கிளாரிட்டி, விஷுவல் கிளாரிட்டி ப்ளஸ் கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு வேணும், 9th 10th ஸ்டாண்டர்டு குழந்தைங்க மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நான் பர்சனலாக 1-to-1 ஆன்லைன் கிளாஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மந்த் எண்டில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.